ஹாய். நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா மன்னார்குடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோங்க. நாங்கள் வந்து சென்னை கிளம்புறோம். வெள்ளிக்கிழமை நைட்டு கிளம்புனோம். இது வந்து சும்மா 2 நாள் சனி ஞாயிறு 2 நாள் லீவு. அதனால் அவங்க அண்ணன் பையன் வந்து ஊருக்கு போகிறாங்க. அக்காவோட அண்ணன் பையன் வந்து ஊருக்கு போகிறாங்க, பெங்களூர் போகிறாங்க. அதனால் வாங்க மாமின்னு கூப்பிட்டாங்க. நாங்கள் வந்துட்டு ஒன்றா தான் ஒரே குடும்பமாக இருக்கோம். அவங்க வந்து எங்கள் ஓப்பிடியா. நாங்கள் வந்து அக்கா தங்கச்சி மாரி அப்படி ஒரு பாசமாக அப்படி இருப்போம். ஒரே குடும்பம் தான். என் வீட்டுக்காரோட அண்ணன் ஒய்ஃப் அவங்க தான். நாங்கள் ஒரே குடும்பமாக தான் இருக்கோம். இவங்களோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு தான் நாங்கள் போகிறோம். ஏன்னா அண்ணன் வந்து அண்ணனோட பையன் வீட்டுக்கு போகிறோம். அந்த அண்ணன் இறந்து போயிட்டாங்க. அதனால பையங்க வந்து மெட்ராஸில் இருக்காங்க. அவங்க தங்கச்சி மெட்ராஸில் இருக்காங்க. அக்காவோட அக்கா இருக்காங்கள, அவங்களும் மெட்ராஸில் தான் இருக்காங்க. நிறையா அவங்க வீட்டு குடும்பமே மெட்ராஸில் தான் இருக்காங்க. சரி, சென்னையே நான் பார்த்ததில்ல. இந்த பையன் ஃபஸ்ட்டு வாட்டி கூப்பிட்டப்ப அப்போ தான் நான் சென்னையே பார்த்துருக்கேன். இது 2வது வாட்டி கூப்பிட்ருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போகிறோம். நல்லா கவனித்து விடுவாங்க. சூப்பராக அங்கே பார்த்தாலும் வாங்க அத்தை அப்படின்னு சொல்லி சுற்றி காட்டுறது, ஹோட்டலுக்கு போகிறது, அங்கே எங்கேன்னு நல்லா சூப்பராக கவனித்து விடுவோம். அந்த பையன் வந்து அப்படி ஒரு இந்த காலகட்டத்தில் செலவு பண்ணுறதுக்கே யோசிப்பாங்க. அப்போ அதெல்லாம் பார்க்காம அப்படி ஒரு செய்யும் அந்த பையன். அது மாதிரிலாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி எங்கள் வீட்டு ஆளுங்கள் நினைக்கும்போது ரொம்ப கவலையாக இருக்கும். இந்த மாதிரி இவங்க அக்கா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ அக்காவோட அக்கா வீட்டுக்கு வந்திருக்கோம். அவங்க வீட்டில் வந்துட்டு சனிக்கிழமை வந்தோம். அவங்க வீட்டுக்கு போனோம். அவங்க வீட்டில் போய் சூப்பராக இருந்துச்சு. அவங்க வீட்டில் பிரியாணிலாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நைட் ஆகிட்டு, அதுக்கப்புறம் மறுநாள் ஒரு நாள் தான் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னேன். உடலை சரி, இன்னும் ஒரு நாள் தங்கிட்டு போங்க, வந்த உடனே போகிறீங்க, எதுவுமே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஸ்கூல் வேறு இருக்குப்பா, லீவு போடக்கூடாது அப்படின்னேன். இல்லை வாங்க ஒரு நாள் இருங்கன்னு சொல்லி அதுக்கப்புறமா திங்கக்கிழமை நைட் புக் பண்ணி வச்சுருந்தோம் ட்ரெயின். அதுக்கப்புறம் இப்படி ஒவ்வொரு கடையாக சும்மா பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு வாங்கிட்டு வந்தோம். அங்கே என்னமோ வண்ணாரப்பேட்டை, அந்த பேட்டை, இந்த பேட்டைங்கிறாங்க. நமக்கு அதெல்லாம் தெரியல. ஏதோ ஒரு இடத்துல வந்து துணியெல்லாம் நல்லா வந்து ஒரு கிலோ கணக்கில் தான் போடுவாங்களாம். அது வெள்ளிக்கிழமை தான் ஆரம்பிக்குமா. அது ஏதோ சந்தைப்பேட்டைன்னு ஏதோ ஒன்று சொன்னாங்க. அது வந்துட்டு அதை பார்க்கலான்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். அது வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அதை போக முடியல. இது அடுத்த வாட்டி போனால் அங்கே போய்க்கலாம் அப்படின்னு. ட்ரெயினெல்லாம் சரியான கூட்டம். நாங்கள் வந்து சரவணா ஸ்டோருக்கு போனோம். சரி, அதை போய் பார்த்துட்டு வருவோம்னா அதுக்குள்ளே போனது நேரம் போனதே தெரியலங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதுக்குள்ளே போனது சுற்றி ஒரே மாடி பூரா ஒவ்வொரு பொருளும் விற்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்படியே மலைச்சி போயிட்டு எதை வாங்குகிறோன்னு தெரியல, வேடிக்கை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. எதை வாங்கணும் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே தோணாமல் எடுத்து பார்த்துக்கிட்டே வர்றேன். எல்லாம் ஒரு பிரமிப்பாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ட்ரெஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அனைத்து பொருளும் அங்கேயே வாங்கிட்டு அங்கேயே சாப்பாடு ஹோட்டல் இருக்குது, டீ குடிக்கணுன்னா அங்கேயே இருக்குது. எல்லாமே முடிச்சுட்டு சுற்றி வந்து நைட்டு அதுக்குள்ளே காலையில் போனோம்னா நைட்டு ஒரு 9, 10, 11 மணி ஆகிடுங்க அங்கேருந்து வெளியில் வர. அந்த அளவுக்கு இருந்துச்சு. இந்த லிஃப்டெல்லாம் எனக்கு ஏறவே தெரியல. கடவுளேன்னு கத்திக்கிட்டு கண்ணை முடிக்கிட்டு ஏறி ஓடினேன். இதெல்லாம் நான் போய் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இந்த செப்பல்லாம் நான் வாங்கலை. இருந்தாலும் சரி போட்டு பார்ப்போங்கிற ஒரு ஆசையில் வாங்கலைனாலும் போட்டு பார்ப்போம் கடையில் அப்படின்னு போட்டு பார்த்தா நல்லா இருந்துச்சு. அப்புறம் நான் வாங்கினது சும்மா குட்டியோண்டு யானை வாங்கினேன். பித்தாளையில் யானை வாங்கினேன். அப்புறம் சின்ன ஜாமான்லாம் வாங்கினேன். அழகு பொருளெல்லாம் விற்கிதுங்க. பீங்கான்லாம் நிறைய ஜாமான்கள்லாம் விற்கிது. நிறைய இடம்லாம் சுற்றி பார்க்கணும் தான். சென்னைக்கு போனால் இப்போக்கி வர முடியாது. அந்தளவுக்கு காசு பணம்லாம் நிறைய வச்சுக்கிட்டு போகணும், செலவு பண்ணணும், இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். பாவம் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்கக்கூடாது. போகிற இடத்துல ஏன்டா வந்தாங்கங்கிற மாதிரி நினைக்கக்கூடாது. அந்த அளவுக்கெல்லாம் இருக்கக்கூடாது. போனோமா ஒரு நாள் தங்கினோமா அத்தோடு ஒடியாந்துடணும். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி தம்பி. இந்த மாதிரி கவனிக்க என் கூட பிறந்தவங்களாம் நினச்சி பார்க்கும்போது திரும்பி கூட பார்க்க மாட்டுறாங்க. நீங்கள் வந்து இந்த அளவுக்கு எங்களை வந்து எல்லோரும் ஒரே சொந்தமாக அப்படி வந்து எங்கே போனாலும் கூப்பிட்டு உபகரித்து
அனுப்புகிறீங்க. ரொம்ப சின்ன வயசில் இவ்வளோ ஒரு பொறுப்புணர்ச்சி அவங்க அப்பா அம்மா வளர்த்துருக்காங்க. ரொம்ப நன்றி. நல்லா இருக்கணும். ரொம்ப சந்தோஷம். அக்காவும் எங்களை விட்டு கொடுக்காம எதாக இருந்தாலும் சரி, நாங்கள் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்தாலும் சரி, எதை எடுத்தாலும் ஒரே மாதிரி தான் எடுப்போம். அந்த அளவுக்கு அப்பையிலேருந்து அப்படி தான் ஒரே குடும்பமாக தான் இருக்கோம். அத்தான் ஊருக்கு வந்தாங்கன்னா அத்தான் தான் அழைச்சிட்டு போவாங்க எங்களை. எங்கேயாவது வெளியூர்லாம் போகணுன்னா அவங்க தான் அழைச்சிட்டு போவாங்க. இப்போ கூட வந்துட்டு இப்போ இன்னும் 2-3 மாதத்துல வந்துடுவாங்க. வெளிநாட்டில் இருக்காங்க. வந்தால் எங்கள் வீட்டுக்காரங்க இங்கே தான் இருக்காங்க. எல்லோரும் ஒரே ஃபேமிலியாக தான் போவோம். போனால் இந்த வாட்டி வந்தால் ஊட்டி, கொடைக்கானல், அந்த மாதிரி திருப்பதி அது மாதிரி அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆகிதாங்க இந்த மாதிரி ஊரெல்லாம். சந்தோஷமான ஒரு வாழ்க்கை தான் எனக்கு. சுற்றி பார்க்குறேன். இது மாதிரி ஒரு சுதந்திரம் கொடுத்ததுக்கு என் வீட்டுக்காருக்கு ரொம்ப நன்றி. கடவுளுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு ஒரு வீட்டுக்காரர், இப்படி ஒரு வீட்டுக்காரர் கிடச்சதுக்கு நான் நல்ல சந்தோஷமான வாழ்க்கை தான் வாழ்கிறேன். அப்புறம் இந்த வீடியோ போடுறதுனால சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அது என்னென்னமோ நினச்சிக்கிறாங்க. அவங்க எது வேணாலும் நினச்சிட்டு போட்டோம். வீடியோ போடுறேன்னு ஒரு மாதிரி மேலே கீழே பார்க்குறாவோ, வித்தியாசமான ஒரு பார்வையில் பார்க்குறாவோ. ஏங்க எல்லோரும் தான் வீடியோ போடுறாங்க. எல்லாருமே அதில் திட்டும் வாங்குகிறாங்க, கெட்ட பேர் வாங்கிக்கிறாங்க, எல்லாமே செஞ்சுட்டு ஆனாலும் முன்னேறி அந்த படியை கீழே இறங்காமல் ஏறிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இப்போ பிறக்கிறவங்க இப்போ நல்லா இருக்கிறாங்க, திடீர்னு செத்து போயிடுறாங்க. ஒன்றுமே சொல்லாமலாம் செத்து போயிடுறாங்க. இப்போ பாருங்கள், கேரளாவில் பாருங்கள், நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. மலை மேலே வீடு கட்டிக்கிட்டு சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க. அது பாருங்கள் சரிஞ்சு அது உழுவுன்னு அவங்க நினச்சி பார்த்துருப்பாங்களா? ஒரு பாட்டி சொல்லி அழுகுறாங்க. நான் இருக்கிறேன், என் மருமக போயிட்டா, என் மகன் போயிட்டான், என் பேர பிள்ளைங்களாம் போயிட்டு, கடவுளே என்னையே வச்ச அப்படின்னு சொல்லி அழுவும்போது எனக்கே அவ்வளோ ஆத்திரம். அப்படியே கண்ணை கலங்கிட்டு, உண்மையிலே அந்த மாதிரி செத்த கண் சிமிட்டுற நேரம் தான் வாழ்க்கையெல்லாம். அதுமாரி ஒருத்தர் தப்பாக பேசினாலும் அவங்க கடவுள் உங்களை வேறு விதத்தில் எதுலாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்துருவான். இந்த நாக்கு இருக்குன்னு எது வேணாலும் பேசக்கூடாது, பார்வை இருக்குன்னு தப்பான கண்ணோட்டத்திலேயே பார்க்கக்கூடாது. அது அவ்வளோ பெரிய பாவம். வீடியோ நான் போடுறேன்னு எனக்கு பிடிச்சதுக்கு நான் செய்கிறேன். மற்றவங்க ஒரு குறையாக ஒரு மாதிரி நினச்சா கூட அது உங்களுக்கு தான் பாவம். நீங்கள் எதை வேணால் நினச்சிட்டு போங்க. நான் என்னோடய லைஃப்பை நான் நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டுருக்கேன். நல்லா தான் என் பிள்ளைங்களையும் நல்லா வளர்த்துட்ருக்கேன். நல்ல விதமாக என் வீட்டுக்காரருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துகிட்ருக்கேன். நீங்கள் யார் எது நினச்சாலும் எனக்கு கவலை கிடையாது. நல்லபடியாக நான் கொண்டுட்டு போவேன், நல்லபடியாக ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லி நான் சென்னையை சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக அதை பற்றி பேச வந்தேன். வேறு விதமாக எதோ யோசனை வந்துட்டு இப்போ இந்த வீடியோவை நான் பேசுகிறேன்னா செல்லை பார்த்தே பேசலை, என் மனசில் உள்ளதை பேசிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். ஒவ்வொருத்தங்க கஷ்டப்பட்டு தான் முன்னேறி வர்றாங்க. ஒருத்தங்க வீடியோ போடுறதில்ல. ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க சம்பாதிக்கிறாங்க, வீடியோ போட்டு சம்பாரித்து ஜெயிச்சு காட்டியிருக்காங்க. அதுக்கு அவங்க ஒருத்தவங்க சொல்கிறாங்க, என்ன வீடியோ போட்டு இதெல்லாம் நீ என்ன உழைச்சா சம்பாரிச்சிருக்க அப்படின்னு. இதுவும் ஒரு உழைப்பு தாங்க. அவங்களோட திறமையை காட்டி சம்பாரித்து உழைக்கிறாங்க. அந்த அசிங்கமானதெல்லாம் விட்டு தள்ளுங்க, நல்ல விஷயத்தை மட்டும் பாருங்கள். ஏதோ நமக்கு அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சதை செஞ்சுக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அதை தப்பாலாம் பேசக்கூடாது. உங்களுக்கு திறமை இருந்தால் நீங்கள் செய்யுங்க. இப்போ நீங்கள் செஞ்சால் அது தப்பு இல்லை, அடுத்தவங்க செஞ்சால் மட்டும் தப்பா? அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்களோட காசு, அவங்களோட நெட்டு, அவங்களோட செல்லு, அவங்க செய்கிறாங்க. உங்களுக்கு திறமை இருந்தால் நீங்கள் செய்யுங்க. சரி, ஓகே. அதை பற்றி பேசினா ரொம்ப டென்ஷன் ஆகும். அது ஊருக்கு போயிட்டு சரியான வேலை, இந்த வீடியோவே போட முடியலங்க. இதை இணைச்சி எப்படி போகிறதுனே எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. எனக்கு இந்த ஊர் பேர்லாம் சொல்ல தெரியல. இருந்தாலும் ஏதோ இணைச்சி ஏதோ போட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. சென்னைக்கு போயிட்டு வந்தது. அப்புறம் அந்த ஊருக்கு போயிட்டு